Hi friends, வணக்கம். Welcome to your recipes diary. நம்ம இன்னைக்கு விசேஷ நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் தான் பார்க்க போறோம். வழக்கமா பொங்கல், தீபாவளி மாதிரி விசேஷ நாட்கள்ல கடலை பருப்பு, வெல்லம் சேர்த்து ஒரு இனிப்பு பலகாரம் எண்ணெயில பொரிச்சு எடுப்பாங்க. அந்த ரெசிபியோட பேர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு அந்த ரெசிபியை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் குறைஞ்ச எண்ணெயில் ரொம்ப ஈஸியாக யார் வேணுனாலும் எப்போ நினச்சாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். பிகினர்ஸ்க்கும் இதில் பர்ஃபெக்டாக வரதுக்கான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அதிகமான புரதச்சத்து இருக்கிறதுனால ஸ்கூல்லேருந்து வர கிட்ஸ்க்கும் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த பருப்பு நல்லா முங்குற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக சாப்பிட பிடிக்காதுன்னா வெல்லத்தோட அளவை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் மிக்சியில் நல்லா ஒரு முறை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பனியார கல்லில் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு குழிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் 3/4 குழி வரைக்கும் நிரம்புற மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மாவை விடலாம். இப்போ எல்லா பனியாரத்துலையும் சுற்றி லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு லிட் போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். சுற்றி இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ பனியாரத்தோட இன்னொரு பக்கத்தையும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான அரிசி இல்லாத இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்கு பிகினர்ஸ்க்கு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். பருப்பு ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஊற விடுங்க. அதுக்கு மேலே அதிக நேரம் ஊற விட்டுறாதீங்க. பருப்பை அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் மாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுங்கள். மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கணும். மாவை அள்ளி விடுற மாதிரி தான் இருக்கணும், ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தளர்வாக இருந்தாலும் பணியாரம் திருப்பி போட வராது. அந்த மாதிரி மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்குது, உங்களால் பணியாரம் போட்டு திருப்பி போட முடியலன்னா நீங்கள் அந்த மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மாவு கொஞ்சம் நல்லா இறுகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சு கூலிங் ஆறுனதுக்கப்புறம் பணியாரம் சுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் யோர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.